வழியெல்லாம் உணவானாயே, வாக்கு தந்த கானானை கையடித்தாயே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அவரே சுதந்திரமானவரே, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதந்திரமானவரே, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே இதோ சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு சோதரம். ஆண்டவரே அல்லேலூயா. நன்றியோடு சோதரம், நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதோடு உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு ஆராதனை ஆண்டவரே சொந்தம் பாடி துதிக்க எங்களுக்கு உதவி செய்ய எல்லா ஜனங்களையும் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை நாம் பாடுவோம். Hallelujah, to the mighty, என்றும்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு துதிக்கிற ஒரு நாள், இது ஒரு துதிக்கிற நாள். ஹalleluya. கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, நமக்காக உயிர்த்தாரே. அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி கர்த்தரை துதிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிற தேவனே. ஹalleluya. பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். திரளான ஜனங்கள் அவரை கூடி ஆராதனை செய்தார்கள். ஓ ஹalleluya. நன்மை செய்கிற தேவன் அவர். எல்லாரும் நல்ல சொல்லி கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஓசன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ராஜாதி ராஜாவுக்கு ஓசன்னா. அவர் புகழப்படத்தக்கவர், அவர் வாழ்த்தப்படத்தக்கவர், அவர் மகிமைப்படத்தக்கவர். ஓ ஹalleluya. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். ஓ நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். அவரை போல நேசிக்க ஒருவரில்லை. இந்த காலை ஆராதனையில நம்முடைய ஆண்டவர் நம்மை மாறாத, நமக்கு மறவாதவராக, மாறாதவராக இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், ஹalleluya. உன்னதரே நீர் பெரியவர். ஹalleluya. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே,
அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லியிருக்கிறார். உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹalleluya. தெய்வமே நீ பெரியவர். கேள்விப்படுகிற செய்திகள் ஒரு அச்சுறுத்தலான செய்திகள். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் உறுதி சொல்ல முடியாத காலகட்டங்களில் வாழ்கிறோம். முழு உலகத்திலையும் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் மனித குலத்தை அச்சுறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்க்கிற கேட்கிற செய்திகள், ஆமென், துயரமான செய்திகள், வேதனை தருகிற செய்திகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனிதர்கள் கலங்கி போய் இருக்கிறதை பார்க்கிறோம். நேற்று போர் இன்று இல்லை, இன்று போர் நாளையில் இந்த நிலைமையில
இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்கிற இந்த இடத்துல கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தாரோ. நானும் என் வீட்டாரும் அவர்கள் கர்த்தரை செய்வோம் என்று சொன்னது போல அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. நம்ம எல்லாரும் மிகுந்த பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல, அவர் நம்மை வைத்த உண்மையான கிருபை, மேலான கிருபை நம்மை தாங்கி வருகிறது. நாம கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருந்தது உண்மைதான். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்வில பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. கஷ்டமான கடினமான பாதை வழியாக போக வேண்டியது இருக்கிறது. ஆனா இயேசு ராஜா நமக்கு முன்னே போகிறார். இயேசு ராஜா நமக்கு முன்னே போகிறார். அவர் நமக்கு முன்னே பவனியாய் போகிறார். ஹல்லேலூயா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஏன்னா ராஜா முன்னே போகிறார். ராஜா முன்னே போகிற நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? எனக்கு முன்னாடி ஆண்டவர் போறாரு நம்பிக்கை இருக்கா? என் குடும்பத்துக்கு அவர் தலைவராக இருக்கிற நம்பிக்கை இருக்கா? அவர் தான், நான் நடத்தி போகல, அவர் தான் நடத்துறாரு நம்பிக்கை இருக்கா? கர்த்தரை துதிங்க. அந்த நம்பிக்கை தேவனை துதிங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தவர், இன்னமும் ஆண்டவர் நடத்துவார். நம்பிக்கையோட கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்துல அவருடைய வார்த்தை நமக்கு வந்தது. சரியான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்தது. கர்த்தர் தாமே நம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்தினார் அல்லவா? ஓ ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. என் பரலோகத்தின் பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த காலவேளையில் பாடி துதிக்கும்படி கிருபை செய்தீரே. எல்லா பாட்டு ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து எங்கள் துதிகள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. தேவனுடைய நாமத்தின் மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. முழு சபையும் கர்த்தரை துதிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும். காணிக்கை வேலை ஆசீர்வதியும். அறிவிப்பு நேரத்தை ஆசீர்வதியும். முழு ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையில் நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 48 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொண்ட பிறகு நான் கவனிக்கும்படி நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது அவருடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர்கள் ஒருவனும் ஒரு காலம் ஏறியராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்த்து என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டி ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் புறம்பே துரத்த தொடங்கி
என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிறீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே அவர் பவனியாக எருசலேமுக்கு போகிற போது சீஷர்களும் அவரை சுற்றி இருந்த மற்ற ஜனங்களும் அவரை பாடி துதித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் அதிலே வாசிக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பும் வெற்றியின் மறுபக்கத்தில் உள்ள வேதனை. ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டம், இன்னொரு பக்கத்தில் ஒரு வேதனை. இயேசு கிறிஸ்துவை பவனியாக அழைத்து கொண்டு போகிறார்கள். இயேசு சொன்னபடியே கிராமத்தில் போய் ஒரு அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து, ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு புதியதான ஒரு கழுதை குட்டி, அதை இயேசு கிறிஸ்து கொண்டு வர சொல்லி அதன் மேலே ஜனங்கள் அவரை ஏற்றினார்கள். அந்த கழுதையின் மேலே அந்த வஸ்திரங்களை விரித்தார்கள். இயேசு கழுதை மேல் ஏறினார். அதன் அடையாளம் என்ன? அவர் ராஜா என்று அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ராஜா என்பதற்கான அடையாளங்களை 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, தாவீதினுடைய கட்டளைப்படி சாலமோனை கழுதையின் மேலே ஏற்றி ராஜா என்பதற்காக அவனை பவனியாக எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். தாவீது வயதான போது, முதிர்ந்த வயதில அவனுக்கு பின்பு ராஜாவாக இருக்கும்படி சாலமோனை ராஜாவாக்கும்படி ஆமென் சாலமோனை கொண்டு வரும்போது கழுதையின் மேலே கொண்டு வந்தார்கள். பொதுவாக ராஜாக்கள் கழுதை மேல் பவனியாக வருகிற அந்த பவனியாக வருகிற விதங்கள் இருக்கிறது. பொதுவாக இஸ்ரேல் மக்கள் கழுதைகளை பிரயாணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பவனியாக ஒருவர் ஏற்றி கொண்டு வரும்போது அவர் ராஜாவாக வருகிறார் என்பதற்கான அடையாளம் அது. எனவே கிறிஸ்துவும் கூட கழுதை மேல் கொண்டு வரப்பட்டபடினாலே அவர் ராஜா என்று அடையாளப்படுத்தப்பட்டார். தேசம் இயேசுவை அறியட்டும், இஸ்ரவேல் பட்டணமே, எருசலேம் நகரமே, ராஜா வருகிறார் என்பதை நீ அறிந்து கொள் என்பதற்கு அடையாளமாக இயேசுவை ராஜாவாக கழுதை மேல் பவனியாய் கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9:13 வாசிக்கிற போது ராஜா பவனியாக போகிற போது கழுதையின் மேலே மட்டுமல்ல தரையிலும் வஸ்திரத்தை விரித்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில தரையிலே வஸ்திரம் விரிக்கப்பட்டது. ராஜாவுக்காக ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்தது போல இயேசுவுக்கும் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குருத்தோலைகளை பிடித்து ராஜா வாழ்க என்று வாழ்த்தினார்கள். யோவான் 12:13 கூட நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா வருகிறார் என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்துவை ராஜாவாக பவனியாய் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் படிக்கிறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கால வேளையில ஒரு பெரிய வெற்றியின் கொண்டாட்டத்தை நாம் காண்கிறோம். பயங்கரமான சந்தோஷம். ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆர்ப்பரிக்கிறார்கள். லூக்கால வாசிக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு கம்பீரமாக ஏற்படுது. எல்லாரும் கைகளையும் மர கிளைகளை அந்த கொப்புகளை கையில் வைத்திருக்கிறார்கள். மர கிளைகளை தரித்து அவர் போகிற பாதையிலே போடுகிறார்கள். இதெல்லாம் நாட்களிலே கம்பீரத்திற்காகவும் மகிழ்ச்சிக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கழுதை மேலே போகிற போது ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்க பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ராஜா உயர்த்தப்பட வேண்டியவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயுல வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு அங்க உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து பவனியாக வரும்போது அந்த எருசலேமை பார்த்து இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். ஜனங்கள்லாம் இயேசு ராஜாவாக வருகிறார் கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனா இயேசுவுக்கு அங்கே மகிழ்ச்சி இல்லை. ஏன் அப்படின்னா அவர் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார்.
வேதத்துல 2 இடங்கள்ல தான் கண்ணீர் விடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒன்று இந்த இடத்துல எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். 2 லாசர் மரித்த போது சிநேகிதனாய் இருந்தபடினால் அவனுக்காக இயேசு கண்ணீர் வடித்தார். ஒரு காலம் இயேசு கிறிஸ்து தனக்காக கண்ணீர் வடித்தது இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் யாகலப்பட்டார், வேர்வை ரத்தமாக வடித்தது. ஆனால் தனக்காக இயேசு கண்ணீர் விடவில்லை. தன் பாடுகள் நீங்கும்படியாய் கண்ணீர் விடுத்து அளவில்லை. சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு அவர் கொடூரமான விதத்திலே சித்திரவதை செய்யப்பட்ட போதும் கூட இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழவில்லை. ஆனால் எருசலேமுக்காக இயேசு அழுதார். ஒரு பக்கத்தில் கொண்டாட்டமும் கம்பீரமும் இருக்கு, இன்னொரு பக்கத்துல இயேசுவின் கண்ணீர் அங்கே வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்ணீர் எதை காட்டுகிறது? எதற்காக இயேசு அழுதார் எருசலேமை பார்த்து? இயேசு வடித்த அந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளை இயேசு ராஜா என்று கம்பீரமாக பாடுகிற அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்கிற விதமாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இன்னைக்கு இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஜனம் எருசலேம் ஜனம் கம்பீரமாய் ராஜா வருகிறார் என்று கம்பீரமாய் பாடினார்களோ துதித்தார்களோ, அதே ஜனம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க சொன்னாங்க அவர் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரு. இயேசுவின் கண்ணீருக்கான அர்த்தம் என்ன? இல்ல எல்லா கண்ணீருக்கும் அர்த்தம் இருக்கும்ல. நாம வடிக்கிற கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லாம யாரும் கண்ணீர் வடிக்க மாட்டோம். கண்ணீர் எதனால வருது? ஒண்ணு சந்தோஷத்துல வரும், ஆனந்த கண்ணீர். சில கண்ணீர் மகிழ்ச்சியினால வரும், சில கண்ணீர் வேதனையினால என்ன செய்யும் வரும். ஆமா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் வரும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சீக்கிரமா வந்துடணும். ஆண்கள் கொஞ்சம் அடக்கிக்கிடுவாங்களாம் கண்ணீரை, பெண்களுக்கு அடக்க முடியாது, உடனே கண்ணீர் வந்துடும். அவன் அதிகமா கண்ணீர் வரும். அப்போ கண்ணீர் வருகிறது. கண்ணீர் ஏன் வருதுன்னு ஒரு அர்த்தம் அதுல இருக்குதான் செய்யும். நாயூர் விதவை அழுது கொண்டு வந்த போது இயேசு கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய்? அழாதே என்று சொன்னார். எங்கெல்லாம் ஜனங்கள் அழுதார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அழாமல் இருக்கும்படி சொன்னார். ஆனா இங்கே இயேசு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுத பலரையும் கூட அழ வேண்டாம் என்று சொன்ன இயேசு இங்கே அழுகிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் தனக்காக அல்ல. அல்லேலூயா. மனுக்குலத்தின் மீட்புக்காக இயேசு கிறிஸ்து அங்கே அழுத அழுகையின் பின்னணியில் ஒரு அர்த்தம் இருந்தது அல்லவா? அந்த அர்த்தத்தை இன்றைக்கு நாம் இந்த காலையில புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில விஷயங்களை செய்தால் அவர் கண்ணீர் துடைக்கப்படும். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் செய்யும் போது அன்னைக்கு இயேசு வடித்த அந்த கண்ணீர் துடைக்கப்படும். தேவனுடைய பிள்ளை, எதற்காக இயேசு அழுதார்? வெற்றியின் மத்தியிலும் கூட இன்னொரு பக்கத்தில் ஒரு வேதனை இருந்தது. ஆமே, இதை பாக்குறீங்களா? சுத்தி நின்று மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆர்ப்பரிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு ஒரு பக்கத்துல எல்லாரும் சந்தோஷமா கம்பீரமா பாடிட்டு இருக்காங்க. ஆனா கழுத மேல உட்கார்ந்து இருக்கிற ராஜாதி ராஜாவாக இயேசு கண்களை கண்ணீர் சொட்டு சொட்டாக விடுகிறது. மக்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, இயேசுவுக்கு ஒரு வேதனை இருந்துச்சு. 3 காரியங்கள் அன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்த 3 விஷயம். எதற்காக இயேசு கண்ணீர் வடித்தார்? 3 காரியம் அவருடைய மனதை வேதனைப்படுத்தினால் அந்த வேதனை கண்ணீராக வெளியே வந்தது. 1, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை துதிப்பதற்கு விரும்பாத ஒரு கூட்டம், அதெல்லாம் அவருடைய வேதனை. கம்பீரங்கள் மத்தியிலையும் சந்தோஷத்தின் நடுவிலையும் துதி பாடல்கள் மத்தியிலையும் ஒரு வேதனை இருக்குன்னா அது என்ன வேதனைனா, தேவனை துதிப்பதை விரும்பாத ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. நாம் அதை வாசித்தோம் அல்லவா? அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அப்படி என்ன அர்த்தம்? துதிக்கிற சீஷர்களை துதிக்க கூடாதுன்னு சொல்லும். அவங்க ஏன் துதிக்கிறாங்க? ஏன் சத்தம் போடுறாங்க? சில நேரத்துல சத்தம் சில எரிச்சல் என்ன செய்யுது, ஏற்படுத்துது இல்ல? சில நேரத்துல சொல்றாங்க, நீ ஏன் கத்துறீங்க, நீங்க ஏன் கூப்பாடு போடுறீங்க? அவங்க பாஷையில சொல்றாங்க, கூப்பாடு போடுறீங்க. ஆமே, மெதுவா ஆராதிக்கணும், சத்தம் ஆராதிக்கணும் சொல்லுங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுதுல்ல, கம்பீர சத்தத்தோட கத்திரங்க செய்யுங்க, துதி, ஆர்ப்பரியுங்கள். வசனம் சொல்லுது. ஆர்ப்பரித்தல் என்ன? மனசுக்குள்ள ஜெபம் பண்றது இல்ல. ஆர்ப்பரித்தல் சவுண்ட். ஆனா சில கஷ்டமா இருக்கும் ஒருவேளை. அதே நேரத்தில் இடம்பொருள் ஏவல் நம்ம கத்திர ஆராதிக்கணும். நைட் 12 மணிக்கு ஆர்ப்பரிச்சிருக்க கூடாது, அப்படி செய்யறது இல்லை. தோத்திரம்.
பழைய சபையில் அப்படி ஒருத்தர் தான், மாதலிக்கன் ஒருத்தர் புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவர் கிராமத்துல அவர் காலையில 2 மணிக்கு எழுந்துச்சு அல்லேலியா பாடி அந்நிய பாஷையில ஊரே கேட்கணும். அந்த ஊருக்காரெல்லாம் வந்து என்கிட்ட புகார், உங்க சபைக்கு வரவர்களை ஊரே தூக்க மாட்டேங்காரு. அவர் பயங்கரமான போல்டான சத்தம் பயங்கரம். நாம அந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் அப்படி ஆர்ப்பரிக்க வேண்டியதில்லை. சரியான நேரத்தில் கத்தரை ஆர்ப்பரிக்கணும், சத்தமா கத்தரை ஆராதிக்கணும். சில அப்படி கேட்கிறான், ஏன் நீங்க சத்தம் போடு, மௌனமா இருக்க கூடாது, ஆண்டவரை கம்பீரமா பாடணும். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் மெதுவா தான் ஜெபம் பண்ணணும். மெதுவா ஜெபம் பண்ண கத்தர் கேட்கத்தான் செய்யறாரு. ஆனா ஆராதனை என்பது ஆர்ப்பரிப்பு தான். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் அப்படின்றது வந்து நம்ம மெதுவா கூட செய்யறோம். ஆனா ஆராதனை என்பது ஆர்ப்பரிப்பு. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். சிறையிலே துதித்து பாடின சத்தம் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கேட்டது, சிறைச்சாலைக்காரர்களுக்கு கேட்டது. துதியும் பாடலும் ஆராதனையும் அதுவே சத்தம் இருக்கும், கம்பீரம் அங்க இருக்கும். கர்த்தரை துதித்து பாடினார்கள். சிறையில் உள்ள அத்தனை பேரும் கேட்டார்கள். அப்ப மனசுக்குள்ள படிக்க மாட்டாங்க, கம்பீரமாய் பாடினார்கள். எரிகோ கோட்டைக்கு முன்பதாக அவர்கள் நின்று துதித்து பாடின போது அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள். சுற்றி சுற்றி வந்து அந்த எரிகோ கோட்டைகளை தகர்க்கும்படி துதித்தார்கள். தாவீது கம்பீரமாய் தேவனை துதித்தார், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆராதனை துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே சத்தம் இருக்கும். உயிர் இருந்தா சத்தம் இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் இருந்தா கட்டாயம் அசைவு இருக்குல்ல. அப்படியே கொலக்கட்டமாயே இருந்தா என்ன ஆகும்? மூக்குல கையை வச்சு பார்க்கணும். சில நேரத்தில் இருக்கா இல்லையா இருந்ததுன்னா என்ன இருக்கும்? அசைவு. வருத்தப்படாது, நம்மளை இப்படி சொல்றாருன்னு நீங்க கொஞ்சமாவது அசையணும். சரிங்களா? ஆராதனையில கையை தூக்கணும், வைக்கணும், அது பெரிய எக்ஸசைஸ்ங்க. நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஆராதனை எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்குறாருல. ஆமா, ஒருத்தர் சொன்ன சுகர்லாம் கொஞ்சம் குறையுதுன்றாங்க. அதெல்லாம் கையை தட்டும் போது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த விரல்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து சும்மா டச் பண்ணுவாங்க, நரம்புகளை அப்படி தூண்டி விடுறது இல்லை, அக்குபஞ்சர் பண்ணுவாங்கல்ல, நரம்புகள் எல்லாம் அப்படி தூண்டி விடுறது இல்லை. அது வந்து இந்த 10 விரல்கள்ல இருக்க அந்த நரம்புகள்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய 10 விரல்கள். இதை அடிக்க அடிக்க அக்குபஞ்சர் டாக்டரா நாமளே இருப்போம். அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஒரு பெரிய ஊக்கம் அளிக்கும் நமக்கு. ஆண்டவர் வந்து சொன்னதெல்லாம் சும்மா சொல்லல, அது நமக்கு உண்மையா மருத்துவ ரீதியாக கத்த சொல்லியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். முழங்கால் படியிடல் ஒரு பெரிய எக்ஸசைஸா இருக்குல்ல. கையை உயர்த்தி அசைத்து கத்தரை துதிக்கிறது நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கு. தேவனை துதிக்கவும் செய்யறோம். நாம ஆராதனை துதி கட்டாயம் சத்தம் இருக்க வேண்டும். இங்கே அவர்கள் சத்தமாக தேவனை துதித்தார். அங்குள்ள பரிசேயர் சதுசேயர்லாம் சொல்றாங்க, சத்தமிடாது இருக்கும்படி சொல்லும். உடனே ஏசாவும் பேசி கட்டுக்கிட்டு, அமைதியா இருக்கப்பா, மனசுக்குள்ளே துதிங்கன்னு சொன்னாரா? இல்ல. சொல்றாரு பதில், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் என்ன செய்யும்? கூப்பிடும். ஆண்டவர் வந்து துதிய வந்து விரும்புறார், சத்தமா துதிக்கிறத விரும்புறார், அதை அங்கீகரிக்கிறார். சத்தமா துதிக்காத சொல்ல, சத்தமா துதிப்பாங்க. அப்படி அவங்க துதிக்கலன்னா கல்லுகளே சத்தப்படுன்றார். நீ தடுக்கிறதுனால மட்டும் யாரும் துதிக்காம இருக்க மாட்டாங்க, கட்டாயம் துதிப்பார்கள். அல்லேலூயா. சில இடத்துல கர்த்தரை துதிக்கிற துதி, சத்தமா ஆராதிக்கிற ஆராதனை வந்து சில நேரத்துல புரிஞ்சுக்க முடியாது. சிலருக்கு அது புரியாது, ஏன் அப்படி சத்தம் போடுறாங்க. அது சத்தம் போடணுன்றதுக்காக போடுறது இல்லை, அங்க உள்ள அன்பு என்ன செய்து சத்தம் போட வைக்க. நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனை துதிக்கிறோம்னா அந்த நமக்குள்ள இருக்கிற எழுச்சியும் அந்த மகிழ்ச்சியும் நம்மளை வந்து அப்படி அவரை அப்படி சத்தமா துதிக்க வைக்கி. நான் வேணும்னா சத்தம் போடுறேன். உள்ளுக்குள்ள இருந்த எழுச்சியும் தேவ மகிமையும் ஆண்டவரோட அன்பும் அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது மௌனமா இருக்க முடியலங்க. அல்லேலூயா. மௌனமா இருக்க முடியாது. அது வந்து பொங்கிரும், நமக்குள்ள இருந்து அப்படி வந்துரும், பா நன்றின்றோம். ஒரு பெரிய நன்மை நடக்கும்போது தேங்க்ஸ்ங்க அப்படி வராது, ரொம்ப நன்றிங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறோம்ல, சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது சத்தமா நம்ம மெதுவா இருப்போம்ல. ஒவ்வொரு நேரத்துக்கு எப்படி பேசன்றதை நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. ஆராதனையில சத்தமா தான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படித்தான் வரும். அல்லேலூயா. ஆமா, இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற கிரவுண்ட், அதுக்கு உதாரணம் அதுதான் பெரும்பாலும் சொல்லுவேன். கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, சத்தமா கேட்கும் இல்ல. கிரவுண்ட்ல இருக்கிற ஆட்கள் சும்மா உட்காந்துருக்காங்களா,
அவன் இருக்கிறத பார்த்தா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? கலர்லாம் அடிச்சுருப்பாங்க, மூஞ்செல்லாம் கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, காலையில் சட்டை போடாம வயிற்றுலாம் ராய் வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் பண்றாங்க. உள்ள அப்பப்ப சவுண்ட் வரும், திடீர்னு சவுண்ட் வரும். ஏன் வருது? விசில் அடிப்பாங்க, விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டுவாங்கல்ல, ஓன்னு ஊழ விட்ட மாதிரி சத்தம் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? அங்க உள்ள டோனி அடிச்சிருக்காரு 6, ஹெலிகாப்டர் 6 அடிச்சிருக்காரு. அதனால அப்பப்ப என்ன வந்துகிட்டு இருக்கு, உள்ள சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா வெளியே இருக்கிற என்ன நினைப்பான்? என்னடா காட்டுக்கு சத்தம் போடுறாங்க, சும்மா இருக்கக்கூடாதா, ரசிக்க கூடாதா? ஏன் உள்ள உட்காந்து அமைதியா பார்க்க தானே போயிருக்க, காசு கொடுத்து அமைதியா உட்காந்து பார்க்க வேண்டியது, ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்டா இவனுக்கு விளங்காது. அந்த 6 இவனுக்கு என்ன செய்யாது? அதை பார்க்கிறவனுக்கு தான் விளங்கும். இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி உள்ள மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஏசப்பா அடிக்கடி 6 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி கோல் போட்டே இருக்காரு, நன்மை நடந்திருக்குது, என்னை ரட்சித்திருக்கிறாரு, அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அப்பப்ப நாம விசில் தான் அடிக்கிறதே ஒழிய கை தட்டுறோம், சத்தம் போடுறோம், ஆமேன்னு சொல்றோம், அலையில சொல்றோம். அது உள்ள இருந்து பொங்கி வருதுங்க. 6 அடிச்சாங்க, எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க அப்படிங்க யாராவது சொல்றாங்களா? அப்படி அவன் தட்டினவனே அடிக்காம கை தட்டுறான்ல, சொல்லி தட்டுறதெல்லாம் கிடையாது. பார்த்த உடனே வருது. ஏசப்பா நன்மைகளை பார்த்த உடனே, அற்புதங்களை பார்த்த உடனே, அவர் அன்பை நினைக்கும் போது, கடந்த நாட்கள்ல கர்த்தர் மரணத்தின் பள்ளத்தாக்களை தூக்கி எடுத்தது நினைச்சா நம்மளால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி மௌனமா இருக்க முடியும்? அது உள்ளத்து பொங்கி வருதுல்ல, அப்பாவே உனக்கு நன்றின்னு அது வருங்க, அது வரதான் செய்யும். அது எப்படி வராம இருக்கும்ல? ஆனா நம்ம கிட்ட வராம ஏசப்பாவா 6 அடிச்சிட்டாரு, கை தட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சில நேரத்தில் நம்ம சபைக்குள்ள சொல்ல வேண்டியது இல்ல, அப்படிதானே சொல்ல வேண்டியதில்ல, கொஞ்சம் துதிங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், வீட்டில் சில நேரம் சொல்லி தர்றோம்ல. அங்கிள் சாக்லேட் கொடுத்தாங்க, என்ன செய்யும் தாய்? என்ன செய்வா? தேங்க்ஸ் சொல்லு. அப்புறம் லேசா இடிச்சிட்டான்னா அம்மா சொல்லுவா சாரி சொல்லு. இது 5 வயசு வரைக்கும் ஓகே, 20 வயசான பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லு, சாரி சொல்லு, வெக்கமா இல்லை, அது நல்லா இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுல சொல்லி தரணும், தேங்க்ஸ் சொல்லு, சாரி சொல்லணும். வளர்ந்த பிறகு அவங்களே சொல்லணும், ஆட்டோமேட்டிக்கா அது வரணும். இயற்கையா உள்ள இருந்து பொங்கி வர்றது ஆராதனை, பொங்கி வர்றது அது ஆராதனை, சந்தோஷமா சொல்றது ஆராதனை, உள்ள இருந்து வரணுங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், எப்பெல்லாம் நம்ம அவரை பெங்கிழித்து பாடுறோமோ, எப்பெல்லாம் நமக்குள்ள இருந்து பொங்கி அந்த ஆராதனை வருதோ, அப்பெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும். இவனை ஆராதிக்காம தடுக்கணும்னு ஒரு கூட்டம் கட்டாயம் நினைக்கதான் செய்யும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவங்க பக்கம் இல்லை, ஆண்டவர் நம்ம பக்கம் தான் நிற்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என் புள்ள மகிழ்ச்சியால போகிறார். எங்கேயுமே ஆண்டவர் நீதி பக்கம் தான் அவர் இருக்கிறார் பாருங்களா. ஆமா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இந்த வரிசையின் வீட்டில் சாப்பிடும் போது இவர் அந்த சீமோன் சொல்றான், இவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறது யார் என்றும் அவள் என்ன செய்கிறாள் என்பது அவருக்கு தெரியாதா அப்படின்னு மனசில் நினைக்கும் போது இயேசு யார் பக்கம் நின்றார் தெரியுமா? சீமோன் பக்கம் இல்லை, மரியாள் அந்த பெண் பக்கத்துல தான் அவர் இருந்தார். அந்த பாவியான ஸ்திரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாவியான ஸ்திரி பக்கம் தான் அவர் நின்றாரு. தேவனை பணிந்து கொள்கிறவர்களையும் தேவனை நேசிக்கிறவர்களையும் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. கர்த்தரை உண்மையா பாடி துதிக்கிற தேவனுடைய பிள்ளையா நீ, உங்களை தடுக்கிறவங்க பக்கம் அவர் இல்ல, துதிக்கிற பக்கம் தான் அவர் நிற்கிறார். துதிக்கிறவங்க பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார். நீங்க விட்டுறாதீங்க, உங்க வார்டு கர்த்தரை துதிங்க. ஆனா ஒண்ணு, வீடுகள்ல தேவனை துதிக்கும் போதும் சரி, எந்த இடத்துல துதிச்சாலும் சரி, இந்த தூங்குற நேரங்கள்ல, மற்றவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ற நேரங்கள்ல அப்படி என்ன செய்ய வேண்டாம், துதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பொதுவா முதல்ல கூட நம்ம காலையில 5 மணி ஜெபம் நடந்துச்சு இல்ல, அப்போ 5 மணிக்கு ஆவியில் இறங்கலாம் ஜெபம் பண்ணோம் ஒரு முறை ஒரு காலத்துல. அப்போ நாமளே அப்போ புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஆவியில் இறங்கி ஜெபம் பண்றது பக்கத்துல தூங்குறதுக்கு இடைஞ்சலா இருக்கணும். இப்போ கொஞ்சம் என்ன செஞ்சுட்டோம், அதை குறைச்சிக்கிட்டோம். அதிகாலை 1ஆம் தேதி ஜெபத்துக்கெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப சத்தமா என்ன செய்யறது இல்லை, ஆவியில் இறங்கி ஜெபிக்கிறது இல்லை, மெதுவா பாடி ஆராதிக்கிறோம். அப்போ சில காரியங்களை நம்ம சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு இடையூறு வேணாம்னு சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறத நம்ம விட வேண்டாம். உங்க வீடுகள் அந்த வாய்ப்பு இருந்தா நல்ல கதவை அடைச்சி ஜன்னல்லாம் மூடிட்டு நல்லா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி நீங்க ஆராதிக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய மனதில் வேதனைகளையும் அவரை கண்ணீர் வெடிக்கவும் செய்தது
தேவனை துதிக்க விடாமல் செய்து. ஒரு கூட்டம் இல்ல, ஸ்தோத்திரம், துதிக்கவும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை துதிக்கவும் விட மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு. அவனும் துதிக்கல. அப்படி சிலர் இருப்பான், பள்ளிக்கூடத்துலலாம் சில மாணவர்கள் இருப்பான், அவனும் படிக்க மாட்டான், படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான். நானே 20 மார்க், நீ என்னடா 100 மார்க் எடுக்கிறது அப்படின்னு ஒரு குரூப் இருந்துகிட்டு படிக்கிறவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சினிமா கதையை பேசி அவனை படிக்க விடாம ஆக்கி இவன் லிஸ்ட்ல அவனை சேர்க்க விரும்புறான். அவன் லிஸ்ட்ல போய் சேர விரும்பாம இவன் லிஸ்ட்டுக்கு இவன் மார்க்குக்கு அவனை கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி சில குறுப்பு இருக்கும். எப்படின்னா, எதுக்கு போட்டு வாயாம துதிக்கணுமா, என்னைக்கா துதிச்சா பத்தாதான் அப்படின்னு துதிக்கிறவர்களை தடை பண்ணுகிற ஒரு கூட்டம் கட்டாயம் இருக்கும். அது உள்ளேயும் இருக்கும், அது வெளியேயும் இருக்கும். ஆனா அதே நேரத்துல துதிக்கிற துதியை நிறுத்த வேண்டாம், நாம் துதிக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளை பல வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21 மத்தேயு 21:10 வாசிக்கிற போது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஆனா துதிக்க முன் வரல. இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். அவர் செய்த அற்புதம், மரித்தோர் உயிரோடு எழுப்புறாரு, இந்த செய்த அற்புதங்கள்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அதிகாரத்தோட பேசுறாரு, அவருடைய உபதேசம் வல்லமை உள்ளதா இருக்கு, அவர் ஏழைகளுக்கு இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் வருது. ஆனா ஆச்சரியத்தோட நின்று போச்சு. இந்த துதிக்கிற இடத்துக்கு அவங்க என்ன செய்யல, வரல. அன்பானவர்களே, அதே போல மத்தேயு 21 15-16 வசனங்களை படிக்கும் போது சின்ன பிள்ளைகளும் கர்த்தரை புகழ்ந்திருக்கிறார்கள், சிறுவர்கள் கர்த்தரை புகழ்ந்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அதை குறிப்பிட்டு சொல்லிருக்கு. பாருங்க, துதிக்கிறவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. சின்ன பிள்ளைங்க எப்பவும் விளையாட்டுத்தனமா இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. சின்ன பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க முடியும். விளையாட வயசுல கூட அவங்க கவனம் செலுத்தி ஒருமனமா துதிக்க முடியும். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, குழந்தைகளுடைய ஆராதனைகளை நீங்க பார்க்கலாம். அந்த சின்ன சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு 5 வயசு பிள்ளைகள் கூட அப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கண்ணுல கண்ணீர் ஓடுது, அப்படியே உணர்ந்து. பெரியவங்க கூட அப்படி ஆராதிப்பாங்களான்னு தெரியாது, அப்படி ஆராதிக்கிறாங்க. நம்ம சபையில் அப்படி ஒரு கிறிஸ்டி நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனை நேரத்தில் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அப்படியே ஓடு பணமரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆராதிக்கணும். சாம் தானே ஸ்தோத்திரம், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனை நேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுங்க, நல்லா ஆராதிக்க சொல்லிக் கொடுங்க. சபை ஆராதனை நேரத்தில் பிள்ளைகள் கண்ண மூடி நல்ல ஆண்டவர் உண்மையை ஆராதிக்க பழகிட்டாங்கன்னா அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் எதிர்காலத்தில் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பம் வயசாகும் போது கூட இந்த ஆராதனை அவங்களுக்குள்ள ஒட்டி கொள்ளும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது விட மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் ஆராதிக்க பழகுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீ ஆராதனை பண்ணியா, கண்ண மூடி ஆராதனை பண்ணியா, கையை உயர்த்தி ஆராதிக்கிறியா, சத்தத்தை உயர்த்தி ஆராதி, ஸ்தோத்திரங்களை சொல்லு. அல்லேலூயா. அது வரமாட்டாங்க. சிலருக்கு மௌனமாக இருக்க விரும்புறாங்க. அந்த ஆராதனை வரணும். அல்லேலூயா. பெரிய ஆட்களுக்கு சிலர் வரமாட்டாங்கல்ல. அல்லேலூயா. இந்த மாதிரி வரணும். ஸ்தோத்திரம். சிலர் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது கூட வராது. நான் சபையில குடும்ப ஜெபங்களை சொல்லுவேன். ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அப்பதான் நான் தனியா ஜெபம் பண்ணல, குடும்ப ஜெபம்ன்றது சொல்ல வேண்டியிருக்கு. சில இடத்துல எல்லாம் மௌனமா இருந்துருவாங்க. அவங்க நான் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சேர்ந்து ஜெபிக்கணும். ஆராதனை அப்படிதான். ஏதோ பாஸ்டர் நடத்துறாரு வழிய ஆராதனை பாஸ்டருக்கானது அல்ல, அது சபைக்கானது. சபையானவர் சேர்ந்து ஆராதிக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆமா, ஸ்தோத்திரம். தேவன் ஆராதிக்கிற நேரத்துல மௌனமா இருக்கிறாங்க, ஆராதிக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஒருமனப்படலன்னு அர்த்தம். ஒருமனப்படல, தேவ அன்பை ருசிக்கலன்னு அர்த்தம். தேவ அன்பை ருசித்தவங்க, அவருடைய கிருபையை ருசிச்சவங்க சும்மா இருக்க முடியாதுங்க. எங்க போனாலும் அவங்க வாய் கிடக்காது, கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்துடும், தேவனை துதிப்பாங்க. தேவ அன்பை யார் உணரலையோ அவங்களுக்கு வாயில வார்த்தை வராது, நன்றி வராது. திரும்பவும் சொல்றேன், நன்றி சொல்றதுக்கு சொல்லி சொல்லி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா நல்லா இருக்காது. நன்றிய சொல்லு சொல்லு சொல்லி துதிங்க துதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி துதிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஏன் துதிக்க மாட்டேன்றாங்க? ஆமா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா தான் இப்படியே உட்காந்து எனக்கு என்ன, நீங்க இங்க வந்து நின்று பாருங்க. சில நேரத்துல யாருக்கா அந்த வீடியோ எடுத்து அப்பப்ப காமிக்கணும்.
அதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ 6வது நேரத்தில் வீடியோ எடுத்து க்ளோஸாக அப்படி மூஞ்ச கொண்டு காமிச்சு அப்படி சொல்ல அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியே லேசாக காமிச்சு பர்டிகுலர் ஆளுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடாது, அவங்களுக்கே அதை அனுப்பி வைக்கணும். எப்படி நீங்களே உங்க மூஞ்ச பாருங்க. 6வது நேரத்தில் நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறது நீங்களே பப்ளிக்ல போடக்கூடாது. சபை குரூப்ல போட்டால் அது கேவலமாக போயிடும். அதனால பாஸ்டர் கேவலப்படுத்தேன்னு வந்துடும். அதனால அப்படியே க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்து ஆராதிக்கும் போது பிரைஸே அடுத்த வாரத்தில் செஞ்சிருந்தேன். நீ பரவாயில்ல, பாட்டு பாடுறதாலும் பரவாயில்ல, நீ வந்து எல்லாத்தையும் 6வது நேரத்தில் அப்படியே வீடியோ எடுத்து உற்சாகமா ஆராதிக்க அவங்களே எடுக்கணும். அப்புறம் அப்படியே எனக்கு நேரம் உட்காந்துக்கலாம். அதுவாரு கண்ணை திறந்து ஆராதனை முழுசா அப்படியே உட்காந்துருக்க ஆள்லாம் இருக்கு. சிலர் பார்த்தா அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும். செல்லம் குட்டி வீட்டில் கொஞ்ச வேண்டியதானே, சபையில வந்து செல்லம் குட்டியா அந்த பிள்ளைய போட்டு கொஞ்சிக்கிட்டு அந்த பிள்ளை ஒன்ன மாதிரி அது ஒன்னே செல்லம் குட்டி. இதே வேலை. சபை கொஞ்சிக்கிற இடம் இல்ல, தேவனை ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சபைக்கு ஆராதிக்கிறதுக்கு. நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறங்கி வச்சுட்டு அப்பா எல்லாத்தையும் உங்க பாதத்துல வச்சிடறேன், எனக்கு நீங்க போதும்ப்பான்னு சொல்லி அவரை துதிக்காம பாருங்க. அப்போ நம்ம வந்து இந்த நம்ம வீட்டுல வேலை எல்லாமே வரோம். வேலை எவ்வளவு வேலை கிடக்கு வீட்டுல, நம்ம வீட்டுல வேலை இருக்கு. ஆமா இன்னைக்கெல்லாம் யாரும் சும்மா கிடையாது, ஏகப்பட்ட வேலை. அந்த வேலையை செய்யற அளவுக்கு தெம்பும் உடம்புல கிடையாது இன்னைக்கு. இருக்கிற வேலையை செய்திருக்க வேலை. இந்த நேரத்தை விட்டு நம்ம எல்லாம் தியாகம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா எதுக்கு வர்றோம் தெரியுமா? எதுக்கு வர்றோம்? ஆண்டவர்கிட்ட எப்படியா நன்மை பெறணுமே, நம்முடைய பாரங்களை கர்த்தர் சமூகத்தில் வைக்கணுமே, அவர் ஒரு புது பலத்தால நிரப்பணுமே ஒரு எதிர்பார்ப்பதோட சபைக்கு வர்றோம். ஆனா வந்துட்டு நம்ம அப்படி வீணா போயிட்டா அல்லது பயனில்லாம போயிடக்கூடாது, அந்த 2 மணி நேரம் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அந்த 2 மணி நேரத்தை பயனுள்ளதா மாத்திரணும்ல, எதுக்காக வர்றோமோ அதை செஞ்சு முடிச்சிடணும்ல. கர்த்தர் உண்மையா ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒண்ணு தந்துருவார் இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் துதிக்கிறாங்களோ அவங்க பாத்திரம் திறந்திருக்கு, யார் துதிக்கல அவங்க பாத்திரம் மூடி இருக்கு. அருள்மழை பொழியும் போது எந்த பாத்திரம் நிரம்பும் என்பதை நீங்களே பாருங்கள். கையை தட்டி கர்த்தரை துதிங்க. துதிக்காத உங்க பாத்திரம் மூடிதான் இருக்கு. கர்த்தர் மழை பெய்தாலும் அந்த பாத்திரம் நிரம்பாது. தேவனுடைய பிள்ளைய நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கு நீங்க எப்ப ஆண்டவர் உங்க மேல வார்த்தையை போடுவார்னே தெரியாது. எப்ப எந்த நேரம் தெரியாது, முதல் பாட்டா 2வது பாட்டான்னு தெரியாது, எந்த நேரத்துல கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதம் தருவார்னு தெரியாது. ஆனா எப்போதும் ஆயத்தமா ரெடியா இருக்கணும். துதிக்க நேரம் துதிக்க, வசனம் கேட்கும் போது வசனம் கேளுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆராதனை கலந்து கொள்ளுங்க. தேவன் ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கான வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். உங்க மேல கர்த்தர் தம்முடைய கையை வைப்பார். நீங்கள் அந்த நேரம் ஏமாற்றம் அடைந்திராதீங்க. முழு ஆராதனைகளையும் கம்பீரமா பாடி கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க. நான் அனுபவத்தோடு சொல்றேன் தேவனுடைய பிள்ளைய, உண்மையான வாஞ்சியோடு கர்த்தரை துதிங்க. வெளிநாட்டுல ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை அந்த ஊழியத்துல வளர்ச்சி இல்லாதனால அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், நமக்கு ஊழியம் வேண்டாம், இந்த சபையை விட்டு நம்ம வெளியேறிடலாம் அப்படின்னு. அவருடைய ஊழியத்துல வந்த சோர்வுகள், சில பிரச்சனைகள் நிமித்தமாக போதும் என்று சொல்லி ஆலயத்திலிருந்து வெளியேறும்படியாக அந்த ஊழியத்தை வேண்டாம் விட்டுட்டு போறதுக்காக அவர் நினைச்சிருந்தார். அப்போ ஒரு மனசுல கடைசியா நம்ம ஆண்டவரை விடக்கூடாது, ஆனா ஊழியத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கடைசியா ஒரு ஜபம் பண்ணிட்டு இதுவரைக்கும் நம்மள ஆண்டவர் நடத்துனதுக்காக நன்றி சொல்லிட்டு போகலான்னு இந்த சர்ச்சை பூட்டிட்டு ஆல்டர்ல போய் அவர் தனியா நின்று கர்த்தரை துதிச்சு பாடி, ஆண்டவர் இதுக்கு மேல நான் இங்க இருக்க போறது கிடையாது, நான் போறேன், ஆனால் இதுவரைக்கும் என்னை போஷித்து காப்பாத்துனீங்க நடத்துனீங்கன்னு சொல்லி செய்த நன்மைகளை எண்ணி அந்த ஆலயத்துல அவர் துதிச்சு பாடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தருடைய ஒரு புதிய வல்லமை அவர் மேல இறங்கினது. அவருக்கு ஒரு புதிய உற்சாகம் அவருக்கு கிடைத்தது. அவர் சொன்னார், இனி நான் இந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்று அங்கேயே அவர் ஊழியம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை என்பது, துதி என்பது நமது வாழ்வின் சூழ்நிலைகளையே மாற்றிவிடக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா ஆராதனை ஒண்ணு மாற்றிவிடும். அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனை கூட உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஆராதனை என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் சோர்வுகளை மாற்றுகிற ஒரு ஆராதனை. தேவனை துதித்து பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஒரு புதிய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும்போது நம்ம அந்த இழந்து போன உற்சாகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள தேவன் என்ன செய்யறாருன்னா கிருபை செய்கிறார். இந்த காலவெளியில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவரை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த அன்போடு உங்களை கேட்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. முதல் காரியம், துதிக்காத ஜனங்களை கண்டு கர்த்தர் கண்ணீர் வடித்தார். துதிக்கிறவர்களை கெடுக்கிறார்களே, தடை செய்கிறார்களே, அவர்களை பார்த்தும் இயேசு வேதனைப்பட்டார். வெற்றியின் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை என்னன்னா, இன்னைக்கும் ஒரு கூட்டம் துதிக்காம இருக்கிறது. ஆண்டவரை அறிந்தவர்களிலும் கூட சில துதி என்பது இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது,
ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்தின, அவருடைய மனதுல கண்களில் கண்ணீர் வர செய்த ஒரு வேதனையான காரியம் 2 என்னன்னா, தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. தேவனுடைய ஆலயம் அசுத்தமாக்கப்பட்டதாக. தேவாலயத்தை பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆண்டவருடைய ஆலயம் சுத்தமாக தூய்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே இருக்கிறவர்களையும் பொருள்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகை ஆக்கினீர்கள். சபை தேவ ஆலயம் எப்படி மாறிட்டு கள்ளர் புகையா மாறிடுச்சு. கள்ளர் புகைன்னு என்ன அர்த்தம்னா, தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இப்போ கள்ளர்கள் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டிய அந்த ஆலயத்துக்குள்ள இப்ப கள்ளர்கள்லாம் குடி வந்துட்டாங்க. கள்ளர் புகை, அதாவது பொதுவாக திருடர்கள் பகல்ல திருடிட்டு போய் ராத்திரி அல்லது ராத்திரி திருட்டு பகல்ல ஒளிந்து கொண்டு பாதுகாப்பாக அடைக்கலமா இருக்கக்கூடிய குகைகள் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி ஆலயத்தை மாத்திட்டாங்க. திருடர்கள் தங்களை காப்பாற்றிக்கிற இடமா ஆலயம் மாறிட்டு, அது அவருடைய வேதனை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயம், அதனுடைய சரித்திரத்தை நான் பார்த்தால், தேவனுடைய ஆலயம் யூதர்களுக்கு முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆலயத்தை பற்றி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. முதல்ல ஆலயம் கட்டினது யாரு? சாலமோன். தாவீது கட்ட விரும்பினா கர்த்தர் சாலமோன் கையில கொடுத்துட்டார். பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை தங்கத்தால கட்டினான். சுவரெல்லாம் கூட தங்கம் தான். மரத்தை எடுத்தா அதுவும் குவாலிட்டியான மரம், கேதுரு மரம், அதாவது தேக்குக்கு சமமான மரம், எல்லாமே கேதுரு மரங்கள்ல செய்ய ஆரம்பிச்சான். ஆமா, பொன் வெள்ளி போன்ற விலையேறப்பட்ட கற்களால அந்த ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தின் பாத்திரம் கூட தங்கம் தான், எல்லாமே தங்குவாங்க. அப்படி ஒரு விலையேறுந்த தரமான ஆலயத்தை கட்டினார். ஜெபம் பண்ற ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆசீர்வதியும். யாருனாலும் இந்த ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண அவர் ஜெபம் கேட்கப்படட்டும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணான். அந்த பிரதேசத்தினால தேவ மகிமை இறங்கி வந்தது. யூதர்கள் அதை பெருசாக நினைச்சாங்க. தானியேல் கூட தேவாலயத்துக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணான். அது யூதருக்கு முக்கியமான. இன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி, யூதர்கள் எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணது வழக்கமாய் போனது. காரணம், ஆலயம் அங்க இருப்பதனால. எருசலேமோட ஆலயம் தான் முக்கியம் அவங்களுக்கு. தேவாலயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அரண்மனை போல, ராஜாவின் அரண்மனையாக கம்பீர தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த அரண்மனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆனால் அந்த ஆலயம் ஒரு காலத்தில் இடிக்கப்பட்டது. நேச்சாரால பாபிலோனில சிறையாக கொண்டு போகப்படும் போது அங்கே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. அவர்கள் அதை தரைமட்டமாக்கினார்கள். இதெல்லாம் எரேமியா ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான். கேட்கல மக்கள். ஒரு கலிமை ஒரு கில்றது அப்படி போனது. ஏனென்றால் கல்லுக்கு இடையில தங்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆமை, தங்கத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பாபிலோன்ல வைத்திருந்தார்கள். பின்பு அந்த ஆலயத்திற்காக ஜெபம் பண்ணி ஆகாய் தீர்க்கதரிசி, சர்பாபேல், ஜாஷ்வா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் உற்சாகப்படுத்தி மக்களை வைத்து ஒரு புதிய ஆலயத்தை கட்டினார்கள். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தில் அதை படிக்க முடியும். அவை ஸ்தோத்திரம். மரங்களை வெட்டி, மலைகளில் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள், ஆலயத்தை கட்டுவோம், கர்த்தர் அதிலே பிரியமாயிருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசி அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். காலம் என்று வரவில்லை, என்னாதீர்கள், காலம் வந்து விட்டது, நாள் வந்து விட்டு தேவாலயம் கட்டுவதற்கு என்று அவர் பிரசங்கிக்கிறார். ஆலயம் கட்டினாங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்தின் மகிமை இருந்தது. அன்பான கர்த்தருடைய அந்த ஆலயத்தை தான் இவர்கள் எல்லாரும் கெடுத்து போட்டார்கள். அந்த யூத மார்க்க தலைவர்கள் எல்லாரும் அந்த ஆலயத்தை தங்கள் வசமாய் மாற்றிக் கொண்டார்கள். நான் கவனித்து பார்த்தால் அங்கே ஆலயத்தில் என்ன தவறு நடந்துச்சு? யார் கள்ளர்களா இருந்தாங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், சரிசேயர்கள் யாரா மாட்டாங்கன்னா கள்ளர்களா மாறிட்டாங்க. அந்த ஆலயத்தில் பலி செலுத்த வேண்டும். அது வரைக்கும் ஜனங்கள் தங்கள் பலிகளை கொண்டு வருவார்கள். அவங்க எடுத்துட்டு வருவாங்க. காடுகளை பிடித்தோ, வசதியானவர்கள் மாடுகளையோ, வசதி குறைந்தவர்கள் ஆடுகளையோ, அல்லது அதைவிட ஏழைகள் புறாக்குச்சிகளை கொண்டு வருவார்கள். அவர்கள் வசதிக்கேற்ப பலி செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே இருந்தது. வசதி இல்லாதவர்கள் கூட, விலைக்கு வாங்க முடியாதவர்கள் காடுகளை பிடித்துக் கொண்டு வந்து பலி செலுத்தக்கூடும். ஆனால் இப்போது அதை மாற்றிவிட்டார்கள். இந்த மத போதகர்கள், யூத மத தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாது, நீங்களாக பலிபொருள் கொண்டு வரக்கூடாது, இங்கே இருக்கிற ஆடு மாடை என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஆலயத்தை சுற்றி எல்லாம் கடைகள் அமைத்து அதை சந்தையாக மாற்றி வியாபாரிகளுக்கு குத்தகைக்கு விட்டு விட்டார்கள். அங்கே வியாபாரிகள் கடை நடத்துகிறார்கள். பிரதான ஆசாரியரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார்கள். நீ எவ்வளவு வேணாலும் ஆட்டை வித்துக்கோ, எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை மாசம் மாசம் கொடுத்துரு.
அப்ப என்ன நடக்கும்? இன்னைக்கு உள்ள அரசியல்வாதி அங்கிருந்தே கத்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்கும்? ஊழல் அது அன்னைக்கே நடந்திருக்கு பாருங்க. பாருங்க, அந்த வியாபாரிகள்லாம் ஒரு புறா குஞ்ச எடுத்துட்டா கூட 50 ரூபா புறா குஞ்ச 300-400 ரூபான்னு விற்பான். ஏங்க இவ்வளவு காலம் 50 ரூபா வச்சு இப்ப என்ன 400 ரூபாய் சொல்ற? அதெல்லாம் கேள்வி கேட்கப்படாது. நீ இவ்வளவுதான் ரேட்டு வாங்குற, எல்லாரும் வாங்கலன்னா அவன் பேசுறதுல கடுமையான பேச்சு. அப்ப நான் எங்க வீட்டுல இருந்தே கொண்டு வந்தேன், வீட்டுல வந்து கொண்டா கத்த அதை ஏத்துக்க மாட்டாரு. எப்படி நீயா கொண்டு வந்தீங்கன்னா கத்தர் என்ன செய்ய மாட்டாரு? பலி அங்கீகரிக்க மாட்டாரு. இங்க வாங்கினா தான் அங்கீகரிப்பார். ஆனா 400 ரூபாய். அன்னைக்கு இந்த ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், ஏழைகள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதை பற்றி பிரதான ஆசாரியரும் மத போதகர்களும் எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் எல்லாரும் அங்கே தங்கள் சுயநலத்திற்காக தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் போயாக மாற்றி போட்டார்கள். சபை மார்க்கெட்டா மாறிடுச்சு, சந்தையா மாறிடுச்சு. ஆடு மாடு கோழி பன்னி எங்க இருக்காது, ஏன்னா பன்னி யூதர்களுக்கு பிடிக்காது. அப்புறம் பலி சொல்லக்கூடிய எல்லா மிருகஜீவ பறவைகள் அங்க இருந்துருச்சுன்னா அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது பண்ற அசிங்கம். அதில் மிதிச்சுட்டா உள்ள சர்ச்சுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். இந்த வாடையே தாங்க முடியாது, சாணி வாடை. ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இயேசு பவடியா போய் ஆலயத்தை பார்க்காரு. இதுவாயா ஆகாயத்துக்கு கட்டின ஆலயம்? இதுவாயா செருபாபேல் கட்டின ஆலயம்? இதுவாயா தேவ மகிமை இறங்கின ஆலயம்? ஒண்ணு பணத்துக்காக சுயநலத்துக்காக ஆலயத்தை சந்தையா மாத்திட்டான். இன்னொரு பக்கத்துல உள்ள தேவ பக்தி இல்ல, பரிசுத்தமும் இல்ல, உண்மை இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போன ஒரு ஆலயமா மாறி போயிருச்சு. கள்ளருடைய குகையாக மாறி போனது. ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசுவை பார்த்தவன அவருக்கு என்ன வந்துருச்சு? கோபம், பயங்கர கோபம். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து வார்த்தையை இப்படி கேட்டது கிடையாது. அவ்வளவு கோபமா இயேசு பேசுறது இதுவரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, லாசருவே எழுந்து வா, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை. பாவிகளை நேசிக்கிற பரிவான அன்பான வார்த்தைகளை, அப்படியே கனிவான வார்த்தைகளை கேட்டு பழகிறவர்களுக்கு இப்ப முதல் முறையாக இயேசுனுடைய கோபத்தை பார்க்கிறாங்க. சாட்டை எடுத்து அடிச்சா பிரதான ஆசிரியர் அங்கி விட்டுட்டே ஓடுறான். சோத்திரம் அல்லேலூயா. வரிசையை சரிசர ஆளை காணும். உண்மையில அந்த இடத்துல நம்ம பயப்படுவோம்ல, இயேசு பயப்படல, அடிச்சு விரட்டுறாரு. ஸ்தோத்திரம். ஷார்ட் எடுத்து அடிச்சு விரட்டுற, எல்லாம் ஓடுறான். ஆடு மாடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கலாம், அவுத்து விடுறாரு. புறா டப்பா அவுத்து விடுறாரு, அதெல்லாம் ஃப்ரீயா பறக்குது. அல்லேலூயா. தேவாலயத்தை இயேசு சுத்தம் பண்ணினார். ஸ்தோத்திரம். அவர் உதவியா கூட சிலர் வந்திருக்கலாம், ஒருவேளை உதவி செய்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. வேற யாரும் அதை பண்ணியிருந்தாங்கன்னா அவனை பிடிச்சு தூக்கி அடிச்சு கொடுப்பாங்க. ஆனா இயேசு உண்மை செய்யலை. ஏன்னா அவனை சுற்றி ஒரு பெருக்கூட்டம் என்ன செய்யுது? அந்த இடத்துல வசனம் இருக்கு. யூக்கா 19 பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு. பாத்தீங்கன்னா அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர் வேதபாரகர் ஜனத்தின் ஒவ்வொரு அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனா ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம்னு வகை தேடினாங்க. அவரை கொலை பண்ணணும்னு ஆசை, ஆனா முடியாது, சுத்தி ஆள் இருக்கு. அப்படி அவரை அண்டி கொண்ட மக்கள் பெருக்கூட்டமா இருக்கான். அதனால இயேசு பிடிக்க முடியல. அந்த தைரியத்துல இயேசு அடிச்சு நொறுக்கிட்டார். அப்படி அல்லேலூயா. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆடு மாடெல்லாம் போன பிறகு சாணியெல்லாம் அண்ணனுக்கு ஆள் வச்சு எல்லாரும் எனக்கு தெரியல. ஒரே வார்த்தை சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதையோ நீங்க கள்ளர் குகையா மாத்திட்டீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. தேவாலயம் அசுத்தமாய் இருப்பது அவர் கண்களில் கண்ணீரை வர வைக்கும். எப்போ தேவாலயம் சுத்தமாக்கப்படுதோ அப்போ அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும். நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்த இயேசுவின் கண்ணீரை துடைக்க முன் வருவீர்களா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆலயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். எந்த ஆலயம்? கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் அசுத்தமாக இருக்கலாம் என்பது அல்ல. கைகளால் கட்டப்பட்ட ஆலயமும் சுத்தமாகத்தான் இருக்கணும். கைகளால் கட்டப்படாத ஆலயமாக நீங்களும் நானும் சுத்தமாக வேண்டும். அப்போது அவர் கண்ணீர் துடைக்கப்படும். கையை உயர்த்தி தேவனை தோத்திரம் பண்ணீங்களா? நம்முடைய ஆலயத்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. நீங்க தான் ஆலயம் சகோதரா, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல ஆடு மாடுகளும் புறா குஞ்சுகளும் சந்தை வெளியும் கூச்சலும்
காசுக்கு பணம் கொடுத்து வட்டிக்கு கொடுக்குற இடமாவும் இருந்திருக்கலை. அதை நான் சொல்ல விட்டுருக்கேன்ல, காசு வட்டி கொடுக்கிறது, பணம் மாற்றுகிற வேலை, யூதருடைய பணத்தை ரோமருடைய பணமாக, ரோமருடைய பணத்தை யூதருடைய பணமாக மாற்றக்கூடிய அந்த பணமாற்று வேலைகள், அவன் காசுக்காரிடத்துல கொடுத்து வைத்தால் அப்படின்றதுல இந்த காசு கடைக்காரெல்லாம் எங்க வந்துட்டான்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஆகவே இது ஒரு பணம் சம்பாதிக்கும் இடமாக ஆலயம் மாறி போனது. ஆலயம் என்பது பணம் சம்பாதிக்கிற இடம் அல்ல. ஆலயம் என்பது அசுத்தமாக்கப்பட்ட இடம் அல்ல. ஆலயத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆலயத்துல வசனம் இருக்கணும். ஆலயத்துல ஆராதனை இருக்கணும். ஆலயத்துல ரட்சிப்பும் அபிஷேகமும் தேவ ராஜ்யத்துக்காக மக்கள் ஆயத்தப்படுத்துகிற பணியும் சபையில தளராமல் நடக்கணும். இயேசுவை அறியாத ஜனங்கள் சபைக்குள்ள வரணும். தேவ சித்தம் சபையில் நடக்கணும். சொல்லுங்க, சபையில தேவ சித்தம் நடக்கணும். அதுக்கு தான் தேவன் ஆலயத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம ஆலயமாகிய நம்ம சரீரம் கூட, நம்முடைய இருதயம் தேவ ஆலயமா இருக்கு. அது அசுத்தமாகாதபடி அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள கத்து கிருபை செய்யட்டும். கம்பீரத்தின் நடுவில் ஒரு வேதனை ஆண்டவருக்கு இருந்தது அல்லவா? அவருடைய கண்கள் அது கண்ணீர் வடிந்தது அல்லவா? அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பை கத்த நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு, ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவர் கண்ணீரை துடைப்போம். 2, ஆலயத்தை சுத்தமாக்கி அவருடைய கண்ணீரை துடைப்போம். ஆமென். நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை சுத்தமாக்குறதுக்கு ஆண்டவர் எடுத்த ஒரு முடிவு சாட்டை, அதை எடுத்து ஆண்டு சுத்தமாக்கினாரு. ஆனால் நம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயத்தை ஆண்ட சுத்தப்படுத்துறதுக்கு சாட்டையை ஆண்டவர் எடுக்க விரும்பல. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாட்டையால் அல்ல, அந்த ஆலயம் சாட்டையால் சுத்தமாக்கப்பட்டது. இந்த ஆலயம் இரத்தத்தால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற மறைந்திருக்கிறதான நம்முடைய சுயநலத்தினால, நம்முடைய ஆசாபாசங்களினால, நம்முடைய இச்சைகளினால, மாம்சத்தின் கனிகளினால நம்முடைய இருதயம் மாசுபட்டிருக்கிறதா? நம்முடைய ஆலயம் அசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? உங்களையே கேட்டு பாருங்கள். உங்க இருதயம் அசுத்தமாக இருந்தால் அவர் அதை குறித்து கண்ணீர் வெடிக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமானால் உங்கள் இருதயத்தை நீங்களே சுத்திகரிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அவருடைய கையிலிருந்து சாட்டை அல்ல, அவர் கையிலிருந்து விழுந்ததான ரத்தம், அவருடைய கரங்களிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி விரும்புகிறது. அதிகாரத்தால் அன்றைக்கு ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்னைக்கு அவருடைய தியாகத்தால் அன்பினால் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தால் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். அந்த மனசு வரணும் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மனசு வரணும். இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமா இருக்கு நம்புறோம். அந்த வருகைக்கு ஆயத்தமாகணும். அன்பானவர்களே, உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து உங்கள் சரீரத்தை சுத்தமாக்கட்டும். பிரதான ஆசாரியனுடைய வேதபாகருடைய சுயநலம் ஆலயத்தை அசுத்தமாக்கிட்டு, இன்னைக்கு நம்முடைய சுயநலமும் கூட, நம்முடைய இச்சைகளும் கூட நம்முடைய ஆலயத்தை அசுத்தமாக்குது. பாவம் செய்கிற வாய்ப்புகள் இன்றைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்தோத்திரம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த கடைசி நாட்கள்ல பணம் ஒரு பெரிய பாவமா மாற வாய்ப்பு. அப்புறம் பெண் விஷயத்துல பாவம் பெருகி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் வேற விதங்கள் நிறைய இருக்கு. தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு மனுஷன் அதிக பாவத்தில் தள்ளுகிறது. எதை எடுத்தாலும் ஆபாசங்கள் பெருகி இருக்கிற காலமா இருக்கு. நம்முடைய கையில் இருக்கிற செல்போன், டிவி இதெல்லாம் கூட பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுதலாக அமைந்து விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், ஆமென், கர்த்தருடைய வருகை பற்றி எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாவம் செய்யாமல் தடுக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆலயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். 3வது, இயேசுவினுடைய கண்களில் கண்ணீர் வர செய்தது, அவர் வேதனைப்படுத்தினது. 3வது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை ஜனங்கள் ஏற்காதது, ஆண்டுடைய வேலையை அறியாதது அவரை வேதனைப்படுத்தினது. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து மேசியாவாக வருவார் என்று எச்சரிக்கப்பட்டது. அதுதான் அந்த வேலை. இயேசு மேசியாவாக வருவார்னு அந்த எடுத்து வாசிக்க போறோம். அந்த வசனத்தை சகரியா புஸ்தகத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க முடிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும்
ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சகரியா என்பவர் சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நடக்குது. அதுதான் சரியான வேலை, தேவ சித்தத்தின் வேலை. அது ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலையை வச்சிருக்கிறார்ல, அந்தந்த நேரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறப்பதற்கான ஒரு வேலை, அவர் மரிப்பதற்கான ஒரு வேலை, அவர் மறுபடியும் வருவதற்கான ஒரு வேலை, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த டைமை நாம என்ன செய்யணும்? சரியா புரிஞ்சுக்கிடணும். எருசலேம் குமாரத்தியே, உனக்கு மேசியாவாக வரப்போகிறார், அவர் கழுதை மேலே ஏறி வருவார்னு சொல்லப்பட்டது. ஆனா அப்படி நடந்த அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி வரும்போது கூட அதை ஜனங்கள் என்ன செய்யல? எருசலேம் மக்கள், எருசலேம் குமாரத்திகள் அதை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கல. தேவனுடைய சரியான வேலையை உணராத ஜனம் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு வேதனை இருக்கு. அது ஒரு வேதனை அவருக்கு. சொல்லியும் இந்த ஜனங்கள் உணரலையே மேசியா வருவார்னு. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. பிதாவின் சித்தம், பிதாவின் வேலை வரவில்லை என்று அறிந்து அவளை விட்டு வேற இடத்துக்கு அவர் போனார். அவர் கையில் சிக்கவில்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த போது, இதோ என்னுடைய வேலை வந்தது, வேலை வந்ததுன்னு சொல்றாரு. என்ன வேலை வந்துருச்சு? அவர் மரிக்க போற வேலை வந்துச்சு. எப்போ வேலை வரல, எப்போ வேலை வருதுன்னு அவருக்கு தெரியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனமே, எருசலேம் குமாரத்தியே, கர்த்தருடைய வேலையும் அவருடைய தீர்க்கதரிசனங்களை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? ஆண்டோட வேலை, அவருடைய சித்தத்தை ஏன் உணராமல் இருக்கிறாய்? கர்த்தர் கேட்கிறார். ஏன் உன்னால உணர முடியல? எரேமியாவில் ஒரு வசனத்தை வாசிக்க முடிகிறது. 8ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலை அறியும் சொல்றார். நாரை தன்னுடைய வேலையை அறியும். எப்ப முட்டை போடணும், எப்போ குஞ்சு பொரிக்கணும், அதெல்லாம் டைம் எல்லாம் அதுக்கு சரியா தெரியுது. அதெல்லாம் சொல்றாங்க. மழை வர்றது, சுனாமி வர்றது கூட பறவைகளுக்கு என்ன செய்யலாம், இந்த அறிகுறி தெரியுதுன்னு சொல்றாங்க. அந்த சுனாமி வந்த காலங்களில் பறவைகள்லாம் பயங்கரமா சத்தம் போட்டுச்சா, ஏதோ ஒண்ணு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு பறவைகளுக்கு அறிகுறி தெரியுது. வேலை பறவைகளுக்கு தெரியுது. நாரை கூட தன் வேலை அறிந்திருக்கு. காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ சொல்றாரு, பறவைக்கு இருக்கக்கூடிய ஞானம் உனக்கு இல்லையே. என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஸ்தோத்திரம். பறவைகள், விலங்குகளுக்கு கூட, சிருஷ்டிகள் கூட கர்த்தருடைய வேலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும் போது, கர்த்தருடைய வேலை என் ஜனமே ஏன் அறியவில்லை, அதனால என் கண்ணீர் வருகிறதுன்னு இயேசு சொல்றார். இயேசு கண்ணீர் வெடிப்பதற்கான 3வது காரணம், தீர்க்க தரிசனம் சொல்லியும் அது நடக்கும் போது அதை பார்த்தா கூட புரியலையே. என்னைக்கோ சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குமா? 2 பிள்ளைகள் இந்த நாட்டில் பார்க்கறது நடக்கிற எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்ச காரியங்கள் தான். அல்லேலூயா. ஜலம் குந்தளிக்கும், வானத்தை பூமியும் சத்துவங்களை ஒரு முறை கூட அசைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். ஆமென். கடைசி நாட்கள்ல மகனுக்கு விரோதமாய் பிள்ளையும், பிள்ளைக்கு விரோதம் மகனும், தகப்பனும் தகப்பனும் மகனும் எழுதி கொலை செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மத்தேயு 24-25 போன்ற அதிகாரங்கள்ல இயேசு சொன்ன பல அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து வருது. தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறத பார்த்தா கூட தேவனுடைய வேலையை புரிந்து கொள்ளவில்லையா? இன்னும் காலம் போகட்டும், இப்போது சுகபகமா வாழ்வோம், இப்போதும் இஷ்டப்படி வாழ்வோம், செய்கிறதெல்லாம் செய்வோம், இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்துடுவோம் என்று காலம் தள்ளிப்படுகிறாயோ? இல்லை, இன்னும் காலம் செல்லாது. கர்த்தருடைய வேலை வரப்போகிறது. கர்த்தருடைய வேலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரா சகோதரி, இந்த உலகம் உங்களை இச்சிக்கிற போது, உலகம் உங்களை பாவத்துக்குள்ளாக கொண்டு போகிற போது கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சத்துருக்கு இடம் அளிக்காதீர்கள், பாவத்துக்கு இடம் கொடாதீர்கள், மாம்சத்தின் பெருமைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடாதீர்கள். உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாவம் நம்ம கூட போராடிக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தில் பாவம் நம்மளை போராடிக்கிட்டே இருக்கும். நான் ஜெயிச்சிட்டேன்னு இப்ப சொல்ல முடியும், எப்பதான் சொல்ல முடியும் ஜெயிச்சிட்டேன்? பாவத்தை எப்ப ஜெயிச்சா சொல்ல முடியும் தெரியுமா உங்களுக்கு? இயேசு வந்த பிறகு தாங்க. இயேசு வர்ற வரைக்கும் பாவத்தோடு நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. ஒரு தாத்தா கிட்ட போய் கேட்டான், ஒரு 90 வயசு ஒரு தாத்தா. அவரை போய் கேட்டாங்க, ஐயா எந்த வயசுல உங்களுக்கு இந்த பாலுணர்வு எல்லாம் போயிடுச்சுது, உங்களுக்கு அந்த இச்சை எப்ப போச்சுது, எந்த வயசுல போச்சுதுன்னு 90 வயசு தாத்தாட்ட போய் பேட்டி கேட்டாங்க. ஒரு ஆராய்ச்சியில கேட்டாங்க. அது வரும்போது சொல்றேன் அப்படின்னா. புரியுதா புரியலையா உங்களுக்கு?
அவங்க நினைச்சாங்க ஒரு 40-50 வயசுல 60 வயசுல இந்த மாதிரி இச்சையெல்லாம் போயிடும், வயசாக அதெல்லாம் பாவ எண்ணங்கள்லாம் போயிடும் வயசாயிட்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ 90 வயசுல அது இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும், அது வந்த பிறகு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? மாம்சம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? மாம்சத்தின் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதோடு போராடி ஜெயிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமா, ஒரு 60 வயசு 70 வயசு அவங்ககிட்ட எந்த எண்ணமே இருக்கா நினைக்க வேண்டியதில்லை. எத்தனை வயசு ஆனாலும் பாவ எண்ணங்கள் மனசுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போராட தான் செய்யும். ஆனா கடைசி வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அது வரும்போதெல்லாம் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே போகணும். ஸ்தோத்திரம். வரதான் செய்யும், வராம இருக்காது. ஆனா அதை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் சொல்றேன், ஆண்டுடைய கிருபை என்ன செய்யுங்க, கேளுங்க. நம்மளால முடியாது, ஆண்டுடைய கிருபை. சிலதெல்லாம் அப்படியே சிக்க வச்சிருப்பாரு. சிக்கிறனால அவன் கண்ணுமுக தெரிய மாட்டேங்கல்ல. ஒரு பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டான்னா இந்த உலகமே அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. செத்தாலும் சாவன் அவளை தான் கட்டுவாங்க. அவளும் சொல்றா நான் அவனை தான் கட்டுவாங்க. ஏமா அவன் ஒரு பலகார பையன், பரவாயில்ல செத்தாலும் அவனோடு சாக. இந்த பாவம் என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது தீமைன்னு தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இது மோசம், இது ஆபத்து இருக்கு, அப்படி கண்ணு முன்னாடி தெரியுது. இது நம்ம செஞ்சோம்னா தெருவில் நிற்போம், நம்ம இதுல போய் மாட்டினோம்னா நமக்கு அழிவு இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. ஆனாலும் தெரிஞ்சாலும் நான் போய் குடியில விழுந்தாலும் விழுவேனே ஒழிய நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான்னா அப்ப எந்த அளவுக்கு சாத்தான் அவங்கள சிக்க வச்சு யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்றேன் பாவம். அதுதான் பேர் பாவம். கண்களை மறைத்து விடும் பாவம். தெரியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு தெரியுது, உசிக்கு நாளில சாகவே சாவான்னு தெரியுது, தெரிஞ்சிருந்தும் அந்த மாதிரி போதில்லை. அதுதான் மாம்சம்ன்றது. இந்த மாம்சம் கண்ணை சிந்திக்க விடாது, அப்படியே போட்டு மூளை கடிச்சிடும். வாலிப பிள்ளைகளே, திருமணமானவர்களே, எந்த வயதும் பாவம் செய்வதற்கான வயதுதான். ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்வதற்கான வழி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே தேவை. அதை மேற்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் பாவம் என்ன வருதோ அப்பெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உங்களுக்குள்ள அதிகமாக்கிக்கோங்க. ஓடிடுவோம் யோசேப்பை போல. ஹல்லேலூயா. ஓடிடுவோம். என்ன வரதான் செய்யும், வராம இருக்க யாராவது என்ன வரும். அந்த எண்ணங்களை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க நீங்க முன் வரீங்களா? ஆண்டவருடைய அழுகையை துடைக்க முன் வரீங்களா? உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைச்சாலே அவர் கண்ணீரை துடைக்க முன் வரீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்போ அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும்? ஒன்று, அவரை நீங்க துதிக்க அவர் கண்ணீர் துடைக்கப்படும். 2, தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படும் போது அவர் கண்ணீர் துடைக்கப்படும். 3, தேவனுடைய வேலையை நீங்க அறிஞ்சா, அவருடைய வேலையை அறிஞ்சு அதற்காக செயல்படும் போது அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு, தேவனாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, அவருக்காக அவருடைய வேலையை அறிந்து அவர் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, தீர்க்கதரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வசனங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ளும் போது அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும். கண்கள் மூடி ஜெபம் பண்ண போறோம் இந்த கால வேளையில. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வெற்றியின் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை ஆண்டவருக்கு உண்டு. ஒரு பக்கம் வெற்றி, சிலுவையின் மேல் வெற்றி பெற்று விட்டார். யூத ராஜாவாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவகுமாரனாக, ராஜாவாக கல்லிலே போகிற போது வெற்றி முழக்கம் சுற்றிலும் கேட்கிறது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கு. என் ஜனங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டுமே, என் சிலமே இந்த நாளிலாயிலும் நீ மனம் திரும்பினாலும் இருக்குமே. ஹல்லேலூயா. அப்ப கூட ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் மோதி அடிக்கப்படுவார்கள், உன் சந்ததி. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த வேலையெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எருசலேம் குமாரத்தியோ, ஆண்டவருடைய வேலையை புரிந்து கொள்ள முன் வரவில்லை, கண்ணை திறக்க முன் வரல, சிந்திக்க முன் வரல. நீங்க நம்ம சபை ஒரு பரிசுத்தமான சபையா இருக்கணுங்க. நம்முடைய சபை ஒரு சந்தையா இருக்கக்கூடாது. தேவ சித்தம் நடக்கிற சபையா நம்ம சபை மாறணும். பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில ஒரு சித்தம் செய்யப்படும் சகோதரர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், ஆராதிக்கிற சபைக்கு வர்றோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆத்மா தேவ சமூகத்துக்கு போகணுங்க. அவர் வரும்போது அவரை சந்திக்கணுங்க. அதுதான் இவ்வளவு பாடுபடுறோம். எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. அனுதினமும் ரட்சிப்பு, அனுதினமும் ஜெயம் தரணும்ப்பா. இந்த உலகத்துல எப்பெல்லாம் மாம்சம் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன்.
கொஞ்சம் வாய்க்கிறத ஆண்டுகள் அவர்களுக்கு தொடருமா, அற்புதம் செய்யணுமா, கேளு, உணர்ந்து சொல்லுங்க. நான் மேற்கொள்றவனா மாறணும், மேற்கொள்றவனா மாறணும். எனக்கு எப்பெல்லாம் அந்த சோதனை வருதோ அப்பெல்லாம் நான் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரை கேட்கிறீங்களா? ஓ ஹalleluya, praise the Lord. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். அப்பா ராஜா, எங்களுக்கு முன்னே வைக்கப்பட்ட அந்த தூண்டில்களை நாங்க கவனிக்கணும் ஆண்டவர். எங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறதான பதுகு குழிகளை நாங்க பார்க்கணும். எங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறதான தடைக்கற்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹalleluya. எங்களை விழா பண்றதுக்கு வைக்கப்பட்ட கண்ணிகளை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை சிக்க வைக்கிறதுக்காக சாத்தான் கொண்டு வர சூழ்ச்சிகளை கண் பார்க்கட்டும் ஆண்டவரே. அன்றாட வாழ்க்கையில சாத்தான் நமக்கு எத்தனையோ கண்ணிகளை வச்சிருக்கிறான். அதை கண்டுபிடிச்சு அதுல தப்பிக்கணும். ஹalleluya. அந்த கண்டுபிடிக்கிற கிருபை எனக்கு தாரணும் கேட்கிறீங்களா ஆண்டவரே? எந்த வழியிலெல்லாம் சாத்தான் என்னை வஞ்சிக்க நினைக்கிறானோ அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு மேற்கொண்டு போயிடணுமே, இந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா, நான் விழுந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி சாத்தானுடைய தந்திரங்கள், பாவ சோதனை வரும்பொழுதெல்லாம் என் கூட ஆண்டவருக்கு ஆற்ற உணர்வு வந்து விடுகிறது அல்லவா? எனக்கு அதை பார்க்கிறான்ற உணர்வு வந்து விடுகிறது அல்லவா? அவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கின்ற உணர்வு வந்து, இந்த உணர்வுலாம் வந்துருச்சுன்னா நாம விட மாட்டோம். என் இஷ்டப்படி செய்யறதுக்காக நான் வாழல, தேவ சித்தம் செய்யும்படி நான் வாழ்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை, நான் அவர் சித்தத்துக்காக நான் வாழ்றேன். ஏன் விருப்பப்படி வாழ்றதுக்காக நான் ஆலயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் விருப்பப்படிதான் வாழணும்னா நான் சபைக்கே வர வேண்டியது இல்லையா? நான் இஷ்டப்படி வாழலாமே. அவர் சித்தப்படி வாழணுன்றதுனால தானே சபைக்கு வந்திருக்கோம். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சித்தம் என்ன? அதுக்காக தான் அவர் தாயின் வயிற்றுல அவனை தேர்ந்தெடுத்தார் மகளே. அவர் சித்தம் செய்யறதுதான் அவனை தாயின் வயிற்றுல தேர்ந்தெடுத்தார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஓ ஜீசஸ் லார்ட், ஹalleluya. என் தெய்வமே, இன்னொரு வாழ்க்கை இல்லை. இது போனா போது அடுத்த வாரம் நல்லா வாழ்ந்துக்கலாம்ன்றது இன்னொரு வாழ்க்கை இல்லவே இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான். கிறிஸ்துவுக்காக சரியா வாழ்ந்து போயிடுங்க, சரியா வாழ்ந்துடணும். இயேசுவே, வாழ்க்கை வீணடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாலிப தங்கச்சி, உனக்கு ரொம்ப சோதனை அதிகம் தான், நான் ஜெபம் பண்ணா உன்னை மேற்கொள்ள செய்வார் மகளே. நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணலன்னா விழுந்துருவ, ஜெபம் பண்ணா தப்பிச்சிருவ. ஓ, கர்த்தர் உன் கூட நிற்பார் மகளே. நீ ஜெபம் பண்ணு. அடிக்கடி சோதனை வருதா, அடிக்கடி விழுகிறையா, இன்னும் ஜெபம் அதிகமாகணும் மகளே. சகோதரா, நீ நினைக்கிற ஆண்டவர் வாழணும்னு நினைக்கிற, ஆனா உன்னால முடியல. ஏன் தெரியுமா? நீ ஜெபிக்கல. நீ பாவம் செய்யணும்னு நினைக்கிறே இல்ல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, உண்மையா இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும் தான் நினைக்கிற, ஆனா உன்னால முடியல. அதுக்கு என்ன காரணம்னா ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்ண பழகிட்டேன்னா நீ நினைக்கிற மாதிரியே பரிசுத்தமா வாழ்ந்துடலாம் சகோதரன். நீ ஜெபம் பண்ண பழகிட்டேன்னா நீ விரும்புற மாதிரியே பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். நீ போராடிட்டு தான் இருக்கிற, அதற்காக நிக்கணும்னு போராடுற. ஹalleluya. உனக்கு ஆசை இருக்கு, கர்த்தருக்காக வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனா உன்னால முடியல. பலன் இல்ல. உனக்கு பலன் வேணும்னா நீ ஜெபம் பண்ணா அந்த பலன் ஆண்டவர் தருவார். தம்பி தங்கச்சி, உனக்கு பலன் தருவார், ஆண்டவர் தருவார், உன்னை காப்பாத்துவாரு. ஓ, இந்த காலவேளையில கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏன் தெரியுமா? உன்னை அவர் நேசிக்கிறதுனால தான் சொல்றாரு. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு. உன்னை தப்பு வைக்கப்படணும்னு கர்த்தர் நேசிக்கிறார். உன் மேல அன்பா இருக்கிறாரு. சாத்தானு கையில நீ கைவிடப்பட கூடாதுன்னு நினைக்கிறார் ஆண்டவர். உன்னை இழக்க ஆண்டவர் விரும்பல, உன் விசுவாசத்தை இழக்க விரும்பல. ஓ ஜீசஸ், ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவேளையில இந்த ஆராதனையில ஜெபம் பண்றப்பா ஆண்டவரே, நாங்கள் வசனத்துக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். இந்த ஆராதனையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியா ஜெபம் பண்றோம். நீரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை யாவரோடும் இருப்பதாக ஆண்டவரே. நீரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. விரும்புகிற பாத்திரமாய் மாற்றியருளும் ஆண்டவரே. உம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே மக்களாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்திகளே என்று கர்த்தர் கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் நாங்கள் துடைக்கிற இடத்துக்கு வரணும். உம்மை துதித்து புகழவும் சுத்திகரிக்கப்பட்ட ஆலயமாய் மாறவும் உங்க வேலையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சரியான பாதையில கர்த்தர் நடத்துவீராக எங்கள் தாழ்த்தி அருமையாகிறோம் ஆண்டவர். அதே நேரத்துல இந்த வசனத்தை இன்னையோடு விட்டுறாதபடி ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.